கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 50:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால், தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ இந்த ஸ்தோத்திர பலியிடும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், நீதிமொழிகள் 21:21 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அப்போ அந்த நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவர்களா நம்ம என்ன பண்றோம்னா மாறி ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப அந்த நீதியையும் தயையும் பின்பற்றுகளாய் மாறும் பொழுது ஏன் மாற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அந்த நீதியும் தயவும் யார் என்று பார்த்தால், சங்கீதத்திலே நீங்க வாசித்தீர்கள் என்றால் 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதியுள்ளவர். அப்போ நீதி அப்படின்னு சொன்னாவே இயேசு கிறிஸ்து தான் நீதி. அந்த நீதி, கனம், மகிமை, நித்திய ஜீவன், அழியாமை இவை எல்லாத்துக்கும் ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கும். ஆமென். அதனாலே நாம் அவரை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் எப்படியா இந்த நீதியும் நியாயத்தையும் பின்பற்றுவர்களாய் தேடுகளாய் மாற வேண்டும் என்று ரோமர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம்மளோடு இருந்து சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பம் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் அவர் நம் மன விருப்பத்தின்படி நமக்கு அருள் செய்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றக்கூடிய அந்த ஜீவனையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதனாலே ஜீவனை அடைந்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு இந்த கருத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்களும் அந்த நீதியுள்ள கர்த்தரை ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாய் மாறுவார்கள். ஆமென். அப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்திரே நன்றி
பலன் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி இயேசுவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகாமல் அது செய்யும் பொழுது நீதியையும் கனத்தையும் மகிமையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த நீதியும் மகிமையும் கனத்தையும் பெற்றவர்களாய் மற்றவர்களையும் அந்த நீதியை அடையும்படியாய், கனத்தை அடையும்படியாய், அழியாமை சுதந்திரிக்கும்படியாய் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்வோம். அன்பரின் ரட்சிப்பை அவர்களும் கண்டடைவார்கள். ஆமென். God bless you.